ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. எத பத்தி டிப்ஸ்னா, நம்ம பாதுஷாலாம் பண்ணோம்னு வைங்க. பாதுஷா பண்ணும்போது நம்ம கைய வச்சு ஓல் போடுவோம் பாருங்க. அந்த ஓல் போடுறதுக்கு பதிலு, நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கு பாருங்க, தேய்க்கிற கட்டை. அத வச்சு ஓல் போடுங்க. நல்லா சூப்பரா கிடைக்குங்க உங்களுக்கு. சில பேருக்கு வந்து ஓல் போட்டாச்சுன்னா, அது உடனே அப்படியே மூடிரும். சப்பாத்தி கட்டைய வச்சு போடுங்க. உங்களுக்கு ஓல் வந்து அவ்வளோ அழகா கிடைக்குங்க. பாதுஷால வந்து. சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வரும் பாருங்க. போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவ இந்த மாரி குழிய கொஞ்சம் பெருசா புடிச்சு வச்சுக்கங்க. அப்பன்னா ஜூஸ் வந்து உள்ள இறங்குங்க. நம்ம போட்டு கொஞ்ச நேரத்திலேயே சின்ன ஓல ஆயிரும். அப்படி மைதா மாவுன்னோன்னா, கொஞ்சம் இழுத்து பிடிச்சுக்கிடுங்க. அதனால இந்த மாரி நல்ல குழிய வந்து பெருசா பிடிச்சு வச்சுக்கங்க. ஜூஸ் இறங்குறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இந்த மாரி எல்லாத்துலயும் புடிச்சு வச்சுக்கிடணுங்க. எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி இந்த மாரி செஞ்சுட்டு போடுங்க. இப்ப நம்ம போடும்போது ஓல் வந்து அப்படியே இருக்குங்க. அல்ல நம்ம போட்டு கொஞ்ச நேரத்தில அப்படியே சுருங்கிரும். மைதா மாவு பாருங்க, அப்படியே இழுத்து சுருங்கிரும். இப்ப எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு போட்டுக்கலாம். பாதுஷா வந்து வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கிடலாம். நமக்கு நடுப்புல ஹோல் இருக்கனால அப்படி பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால வேகலன்ட்டு போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. வெந்துரும் உங்களுக்கு. நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஜூஸியான பாதுஷா ரெடிங்க. சூப்பரா கிடைச்சிருக்கு. இந்த மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. எம்மி எம்மி பாதுஷா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அக்னி சமையல்ல வருங்க பாதுஷா வந்து. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.